இப்போ யூடியூப் கஸ்டமருக்காகவே அதாவது நம்ம தலைவர் சொல்கிற லோ பட்ஜெட்டு ஒரு 2 வண்டி போட்டு விடுங்கன்றாரு. அதுக்காகவே பாருங்கள் 99 மாடல் 2 ஓனருங்க. சரிங்களா? இந்த வண்டியோட நம்பர் பாருங்களேன், 67 68 69 2015க்கு 16 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒரே ஓனர் வண்டிங்க. 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஈகோ இந்த வண்டி மார்க்கெட்லேயே இப்போ இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிற பட்ஜெட்டுக்கு ரொம்ப டிமாண்டு தாங்க. அது நல்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. 2011 மாடலுங்க. வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஜோஸ் கார்ஸ் வந்திருக்கிறோம். மென்மேலே நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. நம்ம நண்பர் கிளாசிக் தமிழா அவருமே வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் புது வண்டி தான் போகிறோம். எப்பயுமே போட்ட வண்டி நாங்கள் என்றைக்கு போட்டதில்லை, புது வண்டி தான் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு புது வரோம் 10 வண்டி வந்திருக்கு. முதல்ல 9 வண்டி போட்டோம், இப்போ 10 வண்டி போடுறோம். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தல உங்களுக்கு முதல்ல 2-3 வண்டி நான் கொடுத்துட்டேன். அப்புறம் என் ஆஃபீஸில் 4-5 வண்டி கொடுத்துருக்குறேன். அதனால் நம்மளுக்கு எல்லாம் போக வர எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம 10 வண்டி புது வண்டியை நாங்கள் போட போகிறோம். இப்போ அது என்னென்ன வண்டி அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போயும் சொல்கிறேன் மறுபடியும் உங்களுக்காக, கஸ்டமருக்காக, யூடியூப் கஸ்டமருக்காக, திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸு நெசர் காலனி பஸ் ஸ்டாப்பில் ரைட் எடுத்தீங்கன்னா 50 அடியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா சாயந்தேட்டு தாண்டி நெசர் காலனி பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 50 அடியில் நம்ம ஜோஸ் கார்ஸ் இருக்குங்க. மென்மேலும் வந்து நல்லா ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு எப்பயும் நம்மளுக்கு வேணுங்க. வாங்க இப்போ அந்த 10 வண்டியை பார்த்துருவோம். இப்போது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் i20ங்க. 2012 மாடலுங்க. 2 ஓனர் வண்டிங்க. 1,10,000 ஓடி இருக்குதுங்க. ஆஸ்ட்ரா மாடல், ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்ஸ் எல்லாமே வந்துருங்க. வெரி குட் கண்டிஷன் வண்டிங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே இப்போ நம்ம பிரதர் காட்டிகிட்டு இருக்காரு, அதை பாருங்கள். அலாவிலோடு இருக்கும். 4 டைமே புது டயருங்க. இல்லோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் திறந்து காட்டுங்க. டூயல் ஏர் பேக் வந்துடும். இப்போ வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3,75,000 ரூபா கேட்குறாரு கஸ்டமரு. வாங்க கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிக்கலாம். ஒரு 360. இன்னும் நீங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பாருங்கள். பண்ணி தந்தாலும் இதுக்கு பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ப்ரைவேட் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ 2012 மாடலுங்க. ஓனர் 3ங்க. இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் இப்போ பாருங்கள். பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க. வண்டி நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் டின்ட்டு ஒரு இது இருக்குதுங்க. மற்றபடி எல்லாம் வண்டி நல்லா இருக்குங்க. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2,45 ரூபா 2 அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 2,45,000 கோட் பண்ணுறோம். கஸ்டமர் என்ன நெகோசியேட் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2,30. நீங்கள் வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நெகோசியேட் பண்ணி கொடுக்குறது வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்கு ஃபினான்ஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800ங்க. 2013ங்க. ஓனர் மட்டும் 3 ஓனருங்க. இதோட டீட்டெயிலை பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன். 2013ங்க. 4 டயருமே நல்லாயிருக்கும். வண்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர். இந்த வண்டி எல்எக்ஸ்ஐ வந்துருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க. பெட்ரோல் 4 லிட்டருக்கு 22 கிலோமீட்டர் தருங்க. உள்ள இன்டீரியர் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி 2 டோர் பவர் விண்டோ, ஏர் பேக் வந்துடும். இந்த வண்டியில் ஒரு சிங்கிள் ஏர் பேக் இருக்குது. விஎக்ஸ்ஐ மாடலுங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க இந்த வண்டியில். வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2,15 ரூபா கேட்குறாங்கங்க. ஃபைனலாக வந்து 2,10க்கு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் வேணுன்றது எவ்வளோடியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வந்து. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க. 2019 மாடலுங்க. ஓனர் 2 ஓனருங்க. பெருந்துறை நம்பரு. வண்டி சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். வண்டி வந்து இன்டீரியர் மற்ற எல்லாம் இப்போ பாருங்கள். எஸ் கிளாஸ் நம்பர் பிளேட்டுங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். 4 டயருமே புது டயர் போட்டிருக்குறாங்க. உள்ள இன்டீரியர் இது எல்லாமே நல்லாயிருக்கும் பார்த்துங்க. இப்போ இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பேக் சீட் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது ஃப்ரண்டில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் வரும் இந்த வண்டியில். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏர் பேக்கு ஏபிஎஸ் வருங்க. உள்ள ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு. வண்டி அவ்வளோ க்ளீனாக இருக்கும்.
இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 கோட் பண்ணுறாருங்க. வெரி ஃபைனல் 3,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த வண்டி நடக்கும். நீங்கள் நேராக வாங்க, விசிட் பண்ணுவாங்க. இந்த வண்டிக்கு பேங்க் லோன் 90% வரைக்கும் பண்ண முடியும். வாங்க, ஏன்னா 19 மாடல்னால 90% வரைக்கும் லோன் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ. இந்த வண்டி மார்க்கெட்லேயே இப்போ இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிற பட்ஜெட்டுக்கு ரொம்ப டிமாண்டு தாங்க. அது நல்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. 2011 மாடலுங்க. நீங்கள் இந்த வண்டியோட இதெல்லாம் பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன். 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. 7 சீட்ரு வண்டிங்க. ஏசி ஒர்க்கிங்க. வண்டி அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், அவ்வளோ ஆரமாக உங்களுக்கு 7 சீட்ரு சார். நான் 7 பேர் உட்காந்து போகிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்டரில் புது சீட் போட்டிருக்கிறாங்க. வண்டி நல்லாயிருக்கும். திறந்து பாருங்கள். ஏசி ஒர்க்கிங்க. ஏசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு கேட்குற கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபா. இதே ரொம்ப கம்மி தாங்க. 2011 2,60,000 ரூபாய்க்கு தரோம். இன்னுமே நெகோசியேட் பண்ணுறோம். இன்னொரு 10,000 ரூபா கம்மி பண்ணி தரலாம். 2,40. வாங்க, இதுக்கு ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கலாம். இந்த லோ பட்ஜெட்டில் 7 பேர் போகிற மாதிரி ஈகோ எங்கேயுமே இல்லை. வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி ஆல்டோ 800ங்க. 2015 திருப்பூர் நம்பருங்க. திருப்பூர் நம்பர், ஒரே ஓனர். இந்த வண்டியோட இதை பாருங்கள். ஒரே ஓனர், திருப்பூர் நம்பருங்க. இது வந்து 1,10 ஓடி இருக்குதுங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் சீட்டு, இன்டீரியர் மற்ற எல்லாமே நல்லாயிருக்குங்க. டயர் 2 புதுசு போட்டிருக்குறாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 2,90,000 ரூபா. ஒரு 10-15 கம்பெனி கொடுக்குறேன்றாங்க. 2,75,000 ரூபா. நீங்கள் இந்த வண்டி பிடிச்சிருக்கு வந்து பார்த்து பேசுங்க. கொஞ்சம் நெகோசியேட் ஆகிறத பண்ணி கொடுக்குறேன். வாங்க, அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஹோண்டா இயான். 2015க்கு 16 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒரே ஓனர் வண்டிங்க. 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் மற்றெல்லாம் பாருங்கள். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஆமாம், விருதுநகர் நம்பருங்க. ஆமாம், விருதுநகர் நம்பர். 4 டயருமே புது டயருங்க. இது உள்ள இன்டீரியர் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,90 தாங்க. இந்த வண்டி ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி தர சொல்கிறாரு. ஒரு 2,80, அதிகபட்சம் 2,75 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பேங்க் லோன் நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம். நேராக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ யூடியூப் கஸ்டமருக்காகவே, அதாவது நம்ம தலைவர் சொல்கிற லோ பட்ஜெட்டு 2 வண்டி போட்டு விடுங்கன்றாரு. அதுக்காகவே பாருங்கள், 99 மாடல் 2 ஓனருங்க. சரிங்களா? இந்த வண்டியோட நம்பர் பாருங்களேன், 67, 68, 69. சரிங்களா? ஃபேன்சி நம்பரு. வண்டியோட இன்டீரியர் பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். காட்டுங்கண்ணா, வண்டியோட இன்டீரியரு கிட்டத்தட்ட இந்த லோ பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு இன்டீரியர்ன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ரெண்டே ஓனர், செகண்ட் ஓனர். நல்லா இன்டீரியர் காட்டுங்க. இன்டீரியர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் என்ன பியூட்டினா, இந்த வண்டிக்காரர் ரேட் சொல்கிறது வந்து 67, 68, 69 சொல்கிறாரு. 69 ரூபா சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அவர் 65 ரூபா, வெரிஃபைனா ஒரு 60 ரூபா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். வாங்க, இப்போ மறுபடியும் நம்ம ஒரு லோ பட்ஜெட் கார் பார்க்குறோம். 2008 மாடல் ஹோண்டா கெட்ஸு. 3 ஓனர் வண்டிங்க. இந்த வண்டியோட இதெல்லாம் இன்டீரியர்லாம் பாருங்கள். ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. உள்ள ஒரு இன்டீரியர் காட்டுங்க. கஸ்டமருக்கு அலாவில் போட்டிருக்காங்க. 4 டயருமே புது டயரு. உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி நல்லாயிருக்கும். வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் 1,20 கேட்குறாங்க. ஒரு 5-10 முன்ன பின்ன கொடுக்கலான்றாங்க. எஃப்சி முடிஞ்சது. வாங்க, கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்.